இன்றைக்கி நம்ம இறால் தலையை கடைஞ்சி புது விதமாக இறாலை யூஸ் பண்ணி ஒரு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இறால் தலையை வந்து இதுமாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அலசி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கடையணும். நல்லா ஒரு மத்தில் இதுமாதிரி சட்டியில் போட்டுட்டு ஒரு மத்து இல்லாட்டி இந்தமாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இது நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இதோட சாறு வடிகட்டி தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். கடைஞ்ச சாறை வந்து அப்படியே வடிகட்டி எடுத்து ஊற்றிக்கோங்க இதுக்குள்ளே. புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த புளி தண்ணியில் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கரைச்சிக்கலாம் கையிலேயே. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் சேர்த்துடலாம். 2 கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இறாலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இறாலை சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு குழம்பு திக்காக வச்சுக்கலாம். இப்போது இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிடலாம்.